என்ன வாணி போன் பண்றா? சொல்லுமா. அப்படியா? எப்பமா? அப்படியே மாப்பிள்ளையும் வராருல்ல கூட? சரிம்மா. பேர பிள்ளைங்களையும் கூட கூப்பிட்டு வந்துருமா. சரிம்மா. சரி சரி. வச்சிடுறேம்மா. சீதா, சீதா. சொல்லுங்க. வாணி வராலாம். என்னத்த சொல்றீங்க? மாப்பிள்ளையும் கூட்டிட்டு வராலாம். அப்படியா? பசங்களையும் கூட்டிட்டு வரான்னு தான் நினைக்கிறேன். அவளுக்கு பிடிச்சதெல்லாம் சமைக்கணுமா? சரிங்க. நீங்க அவருக்கு கால் பண்ணுங்க. என்னன்னு தேவையோ போன் பண்ணி சொல்லிடுங்க. நான் அதுக்குள்ள சமையல் வேலையை பாக்குறேன். சீக்கிரம் பாக்க. சரிம்மா. சரி. என்ன இவன் போனே எடுக்க மாட்டான். இன்னொரு வாட்டி போட்டு பாப்போம் எடுக்கிறான். நான் மறுபடியும் பிஸி ஆகுறான் இவன். ஒரு அவசரத்துக்கு போனை போட்டா எடுக்க மாட்டான். இன்னொரு வாட்டி போட்டு பாப்போம். ஹலோ, டேய் சேகர், எவ்வளோ நேரம்டா உனக்கு போன் பண்ணி இருக்கிறேன். நானு எவ்வளோ நேரமாடா பேசிட்டு இருப்பேன். ரெண்டு பேசினாமா பேசிட்டு இருந்தேன். சரி, வாணி வராலாம் மாப்பிள்ளைய கூட்டிக்கிட்டு. கூடவே பேர பசங்களும் வராங்க. நீ என்ன பண்ணு, வரும்போது மட்டன் வாங்கிட்டு மீன், அவளுக்கு வஞ்சல் மீன் ரொம்ப பிடிக்கும்டா. வஞ்சல் மீன் வாங்கிட்டு வந்துருடா. அப்புறம் டே முட்டை மறந்துட போறடா. முட்டை அவளுக்கு பேத்திக்கு ரொம்ப பிடிக்கும்டா. லஞ்சுக்காக்கு வாங்கிட்டு வந்துருடா. சரியா? பேரனுக்கு இறா தாண்டா ரொம்ப பிடிக்கும். இறாவும் வாங்கிட்டு வந்துருடா. அவன் வரதுக்குள்ள சமைச்சு வைக்கணும்டா. கொஞ்சம் சீக்கிரம் வந்துரு. வந்துடுறேம்மா. சரி சரின்ட்டு லேட்டா வராதுடா, சீக்கிரமா. சரிம்மா. சரிடா. இப்ப வேற வரா. வா சீதா. சொல்லுங்க. நானு சேகருக்கு போன் பண்ணிட்டேன். அவன் எல்லாம் வாங்கி வந்துடுறேன்ட்டான். நீ என்ன பண்ணு, மட்டனை வந்து குழம்பு வச்சுட்டு வஞ்சரம் வறுத்துரு. அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் வாணிக்கு. முட்டை ஆம்லேட் போட்டுரு. அதுதான் பேத்தி விரும்பி சாப்பிடுவா. ஏறாவ தொக்கு பண்ணிடு. சரிங்க. சரி, அப்புறம் வந்து மறக்காம ரசம் வச்சிரு. மருமவனுக்கு ரசம் தான் ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பா கேட்பாரு. சரியா? சட்டு புட்டு வேலையை பாரு. சீக்கிரம். என் பொண்ணு வரா. எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது. எனக்கு கை காலே ஓடல. எத்தனை மணிக்கு வருவாளோ தெரியல. பேர பிள்ளைங்களை வேற கூட்டு வரேன்னு வேற சொல்லியிருக்கிறான். அவ வந்தா நல்லா இருக்கும். அடிக்கடி இந்த மாதிரி வந்து போனதானே மனசுக்கு சந்தோஷமா இருக்கும். எங்க வரா? என்னைக்கோ ஒரு நாளைக்கு போன் பண்ணிட்டு வரான்றா. அதுக்குள்ள இவ கட கடன் சமையல் வேலையை முடிச்சால்னா நல்லா இருக்கும். பேர பிள்ளைங்களை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சு. ஹலோ, சொல்லுங்கப்பா. அப்படியா? எப்பப்பா? அம்மாவுமா? சரிப்பா வாங்கப்பா. எப்ப வரீங்க? சரிங்கப்பா. ஓகேப்பா. தங்கச்சியும் கூப்பிட்டு வந்துருங்கப்பா. அவ்வளோ வரலா? கூப்பிட்டு வாங்க. கண்டிப்பாப்பா. நீங்க வர்றப்ப உங்களுக்கு என்னென்ன பிடிக்குமோ எல்லாமே சமைச்சு வச்சிருப்பா. நான் அத்தை கிட்ட சொல்லிடுறேன்ப்பா. ஐயோ, அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா நீங்க வர்றது. நீங்க வாங்க கண்டிப்பா. என்ன இவ இவ்வளவு நேரம் போன்ல பேசிட்டு இருக்கறா? சரிங்கப்பா. அம்மா கிட்ட நான் நேர்லயே பேசிக்கிறேன்ப்பா. கூப்பிட்டு வாங்க. சரிங்க, வச்சுட்டுமா? எங்க அப்பா அம்மா ஊர்ல இருந்து வராங்க அத்தை. அதுக்கு என்ன இப்போ? அப்பா அம்மா தங்கச்சி எல்லாம் வராங்க அத்தை. அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம சமைச்சு கொடுக்கணும்ல. முதல்ல நம்ம வீட்டுக்கு வராங்க. எவ்வளவு நாள் ஆச்சு அத்தை. அதான் பிடிச்சதெல்லாம் சமைச்சு கொடுக்கணும் அத்தை. என்ன சமைக்கணும்? எறா மீன் அந்த மாதிரிதான். எறா மீனா? அத்தை. ஏன் சாம்பாரு காய்கறிலாம் சாப்பிட மாட்டாங்களா? எறா மீன் தான் சாப்பிடுவாங்களா? என்னைக்கோ ஒரு நாள் வராங்க. அவங்களுக்கு போய் வெறும் வெஜ்ஜு சமைச்சா எப்படி இருக்கு? என் பிள்ளை எங்கேயோ போய் கஷ்டப்பட்டுட்டு வரான். இதெல்லாம் சத்திரமா? இது வரவங்க போறவங்க எல்லாம் உட்கார்ந்து சாப்பிட்டு போறதுக்கு? போய் சாம்பாரை வச்சுட்டு அப்பளத்தை வரு. அத்தை, உங்க பொண்ணு வந்தப்ப நான் எவ்வளவு சந்தோஷமா சமைச்சு போட்டேன். உங்க வீட்டுல வந்தா மட்டும் ஏன் அத்தை சந்தோஷமா இருக்கீங்க? என் வீட்டாளுங்களை மட்டும் ஏன் அத்தை இந்த மாதிரி பேசுறீங்க? ஏய், என்னடி ஓவரா பேசுற? அவ என் பொண்ணு, அதனால நான் எல்லாமே செஞ்சேன். அவ என்னைக்கோ ஒரு நாள் தான் என் வீட்டுக்கு வரா. அதேதான் எங்க வீட்டுல அத்தை. எப்போ டைம் தான் வராங்க. நீங்க சமைக்க வேணும்னா என்னத்த அர்த்தம்? அது
ஏன் இப்படிலாம் எங்க அப்பா பத்தி பேசுறீங்க? உங்களை மாதிரி மாமியார் இருக்கிறது தான் மருமகளுக்கும் மாமியாருக்கும் சண்டை அதிகமா போகுது. தயவு செய்து திருந்துங்க அத்தை. இனிமேலாச்சும் கொஞ்சம் மாறுங்க. உங்களை மாதிரி மாமியார்லாம் எப்பதான் திருந்துவீங்களோ